இந்த ஒரு 2 நாளுக்கு முன்னால இந்த விஜய் இந்த நடிகன் அழகா ஒரு காணொளி நடித்து விட்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எல்லாம் ஒரு தலைவன். சனிக்கிழமை நைட்டோட நைட்டா துணியை காணும் துண்டை காணும்னு சொல்லிட்டு ஓடி போனவன் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு காணொளி நீ விடுற. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி. இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள், இறந்த குடும்பங்கள், அடிப்பட்ட குடும்பங்கள், நபர்களை போய் சந்திக்கிறதுக்கு வக்கில்லாத ஒருத்தன் நீ தமிழ்நாட்டை காப்பாற்ற போறியா? நீங்கள் சொன்னது என்ன, 10,000 பேர் வருவாங்க. வந்தது எவ்வளோ? 25 இல்லாட்டி 27 இல்லை கூட நாமக்கல்லேருந்து ஒரு 5,000 ஓடி வந்திருக்குது. இவங்கெல்லாம் எல்லாரும் ஒரு சில நாய் பெய்யன்னு கூப்பிடுறாங்க. நாயெல்லாம் கூப்பிட மாட்டேன். இவங்கெல்லாம் அரக்கர்கள் இல்லாட்டி பன்னி கூட்டம். இவங்க வந்துட்டாளுங்க ஒரு கூட்டம் ஹெட்டிங். யாரு? ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர். Where were all of you, the great BJP and committee, when Manipur was burning? Hema Malini, you were deaf and dumb and you were blind. Nirmala Sitharaman, எங்க போன மணி? மணிப்பூர் burn ஆனப்போ உங்கள் கட்சி பேரே வாஷிங் மிஷின் சொல்லி அங்கே அஜித் பவரை பற்றி பேசுனீங்க. அவன் உங்கள் கட்சியில் அந்த அஸ்ஸாமில் இருந்தவன், அவன் காங்கிரஸ்லேருந்து ஓடி வந்தான் உங்கள் கட்சிக்கு. ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த டிஎம்சியிலேருந்து பெங்கால்லேருந்து ஒருத்தன் வந்தான் உங்கள் கட்சிக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஊழல் பண்ணுறவன் மிரட்டினப்புறம் உங்ககிட்ட அவங்கெல்லாம் வாஷிங் பவுடர், நிர்மா மாதிரி வாஷிங் பவுடர், மோடி வாஷிங் பவுடர், அமித்ஷான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் ஆகிடும். செந்தில் பாலாஜி தவறே பண்ணியிருக்கட்டும், அவன் அண்ணாமலை சொல்கிறான். வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இன்றைக்கு விஜயதசமி, கடைசி நாள், தசரா முடிந்து விட்டது. இந்த 11 நாள் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னோடய தசரா பூஜைகளில் என்னால் பெருசாக இன்றைக்கு நடக்கும் இந்த அவல நிலை, கரூரில் இந்த கொலைகள், 41 கொலை ப்ளஸ் மற்றவர்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ பேர் அடிபட்டிருக்காங்களோ தெரியாது. பட் இந்த ஒரு 2 நாளுக்கு முன்னால் இந்த விஜய் இந்த நடிகன் அழகாக ஒரு காணொளி நடித்து விட்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எல்லாம் ஒரு தலைவன். சனிக்கிழமை நைட்டோட நைட்டாக துணியை காணும் துண்டை காணும்னு சொல்லிட்டு ஓடி போனவன் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு காணொளி நீ விடுற. நாங்கள் மக்கள் எல்லோரும் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் முட்டாளுங்க, 150 கோடி இந்திய மக்கள் எல்லோரும் முட்டாள்கள். நீ என்னமோ பேசுகிற. சிஎம் நீங்கள் எதனா இருந்தால் என்னோட வச்சுக்கோங்க. வாடா, இப்போ வெளியே வாடா, போய் அந்த எங்கே யாரையும் பார்க்க வேணாம். அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள், இறந்த குடும்பங்கள், அடிப்பட்ட குடும்பங்கள், நபர்களை போய் சந்திக்கிறதுக்கு வக்கில்லாத ஒருத்தன் நீ தமிழ்நாட்டை காப்பாற்ற போறியா? யார்கிட்டடா, யாருக்கு பூ வைக்கிற காதில்? நீ ஏதோ பிஜேபி சப்போர்ட்டோட ஆடிக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்காக ஓடி வருதுங்க ஒரு சில கூட்டம். மணிப்பூர் அங்கே 1.5 வருஷமாக 2 வருஷமாக எரிஞ்சிட்ருக்குது. அங்கே போகிறதுக்கு வக்கீல் இந்த பொம்பளைங்க இங்கே வந்துட்டாளுங்க. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் தவறு செய்திருந்தால் அவங்களையும் தண்டிங்க. ஆனால் நாங்கள் அந்த ரோடு கேட்டோம், அந்த ரோடு கொடுத்துருந்தானே இந்த ஆக்சிடெண்ட்டாக இருக்காருன்னா, அடிமுட்டாளுங்களா, அந்த ரோடு இந்த ரோடை விட அகலம் கம்மி. நீங்கள் சொன்னது என்ன, 10,000 பேர் வருவாங்க. வந்தது எவ்வளோ? 25 இல்லாட்டி 27 இல்லை கூட நாமக்கல்லேருந்து ஒரு 5,000 ஓடி வந்திருக்குது. இதுங்கெல்லாம் எல்லோரும் ஒரு சில நாய் பெய்யன்னு கூப்பிடுறாங்க. நாயெல்லாம் கூப்பிட மாட்டேன். இதுங்கெல்லாம் அரக்கர்கள் இல்லாட்டி பன்னி கூட்டம். இதுங்கெல்லாம் அறிவு இருக்குதா? வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிலர் கல்யாணம் ஆனவனுங்க, ஒரு சிலர் குடும்ப பாரம் இருக்குது, ஒரு சில பொம்பளைங்க. இவளுங்கெல்லாம் பேசுறது காதில் கேட்குற மாதிரியாக இருக்குது. இவன் காதலிக்கிறாளாம்மா, ஒருத்தி புருஷனை வச்சுக்கிட்டு இவனை காதலிக்கிறாளாம்மா. இவளுங்களெல்லாம் நான் என்னன்னு கூப்பிடுவேன்? பத்தினிகள். இவர்களெல்லாம் பத்தினிகள். வைக்கக்கேடு. தமிழ்நாட்டுக்கே ஒரு அவல பேர் இந்த இதால். கேரளாவில் அவன் காரி துப்புறான் இதை கேட்டுட்டு. வெளிநாட்டிலேருந்து காரி துப்புறான், சைனாலேருந்து காரி துப்புறான். விஜய், நீ என்ன பெரிய இவன் நினச்சிட்ருக்கிறியா? உன் மூஞ்சியை பார்த்த இந்த கலைஞர் பின்னால் நின்றுட்டுருக்கிற 12 வயசா 13 வயசு
பரதேசி மூஞ்சி. இப்போ நீ ஒன்றும் பெரிய மன்மதன் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், நீ உன் மூஞ்சி நல்லா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மூஞ்சி நல்லா இல்லாட்டி ஒரு பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு நடிக்கவும் வரல, நான் நடித்து சம்பாதிக்கணும்னு தேவையில்லை. இவனுக்கு கொள்ளை அடிக்கணும், இந்த ட்ரக்ஸை சாப்பிடணும், இந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு ஊரை ஏமாற்றணும் எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் உன்னை விட எனக்கு நல்ல பண்பு இருக்குது, மனசு இருக்குது, எண்ணம் இருக்குது, மனிதாபிமானம் இருக்குது, மோர் தென் எனிதிங். நைட்டோட நைட் ஓடி போயிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஓடுறியா, அதுவும் பிஜேபிக்காரன் ஸ்டேட்மெண்ட் விட்ட அப்புறம். இவளுக்கு வந்துட்டாளுக்கு ஒரு கூட்டம், ஹெட்டிங் யார், ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர், where were all of you, the great BJP and committee, when Manipur was burning? Hema Malini, you were deaf and dumb and you were blind. Me, Nirmala Sitharaman, எங்கே போனேம்மா நீ மணிப்பூர் பர்ன் ஆனப்போ? நீ தானே எனக்கு ஆரம்பிச்ச என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் உன்னை அங்கே மேல்கோட்டில் நான் பார்த்துக்கிறேன். உன்னை இங்கே இந்த கோட்டில் எனக்கு தேவையில்லை, எனக்கு மேல்கோட் இருக்குது, நான் அதில் பார்த்துக்கிறேன் உன்னை. பேசுகிறான்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற தவறுகளை எடுத்து சொன்னால் உங்களுக்கு குத்துதோ? உங்களுக்குலாம் ரோஷம் உப்பு போட்டு திங்குறீங்களா? ஒரு மனசாட்சியோட இருக்கட்டும். செந்தில் பாலாஜி தவறே பண்ணியிருக்கட்டும். அவன் அண்ணாமலை சொல்கிறான் என்னமோ செருப்பு வீசினாங்க, அது ஏன் நீங்களே வீசியிருக்கக்கூடாது? அது என்ன இது, உனக்கு எவிடன்ஸ் இருக்கா? செந்தில் பாலாஜி தான் வீசினா, இல்லை செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவ, இல்லை டிஎம்கேல வீசினான்னா அப்போ தான் கூட்டம் பிரச்சனை ஆச்சா? அறிவு கட்ட முண்டோம். அதுக்கு முன்னாலேயே அவன் சேர்த்துக்கு பாடி அந்த ஆளுங்க பேசுகிறதெல்லாம் கேளு, அடிப்பட்டவனுங்க பேசுகிறத கேளுங்க. பயந்துட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தரும். நீ என்ன வக்காலத்துக்கு வந்து கேட்டே, உனக்கும் பிள்ளை இருக்குடா வீட்டில், 2 குழந்தைங்க உனக்கும் இருக்குது இல்லை அண்ணாமலை? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங், யூ ஃபூல், யூ கரப்ட் ஃபெலோ? நீ யோகிடம் பேசுகிற, வாடா எந்த அம்மன் கோயில்கிட்ட உன்னோட குலதெய்வம் கோயிலுக்கு வா, வந்து சத்தியம் போடு நீ 1 நயா பைசா ஊழல் பணம் வாங்கலன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் உன்னோட பேச. உன் காட்சிக்காரனே உன்னை காரி துப்புறான். இந்த கல்யாண சுந்தரன்னா டிஎம்கேவா இல்லை கல்யாண சுந்தரம் எனக்கு வேண்டிய ஆளா? கிடையாது, உன் கட்சிக்காரன் தான். உன்னோட பண்டவாளத்தெல்லாம் வெளியே கொண்டது உன் கட்சிக்காரன் பிஜேபி. அதுக்கப்புறம் நீ பேசுகிற பெரிய டிரான்ஸ்லேஷன் அந்த அம்மாவுக்கு, அம்மையா ஊழல் உத்தமி. ஏங்கடா இந்த மாதிரி பொழப்பு பண்ணணும்? ஒரு 41 பணமோ இல்லாட்டி 50 பணத்தை வச்சுட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, வெக்கமாக இல்லை? உங்கள் வீட்டில் எவனா செத்துருந்தா உங்களுக்கு அது உரைக்காதா? இந்த ஒரு சில லேடிஸ் வந்து பேசுகிறாங்க, ஐம் அ ஃபேன் ஆஃப் விஜய், டு யூ ஹாவ் அ கான்ஷியன்ஸ்? நீங்களாம் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா? செத்தது அங்கே பார்க்க வந்த அவங்க ஃபேன்ஸோ இல்லாட்டி அவங்களோட கட்சிக்காரங்களோ எல்லாம் தெரியாது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஹாரபிள் கல்ச்சர் இருக்குது. இந்த சினிமா பைத்தியங்க பின்னா இந்த பைத்தியங்க ஓடுறது, அதுக்கப்புறம் காலு கை உடச்சிக்குது, உயிர் போடுறது. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாக்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைங்ககிட்ட சொல்ல மாட்டிங்களா, இவன் பின்னாலெல்லாம் ஓடாத, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் என்ன பெரிய நீதி நேர்மையாக வாழ்ந்தவன், அவன் பின்னால் நீங்கள் ஒரு தலைவன் சொல்லி ஏற்றுட்டு போகிறீங்க. சொந்த பொண்டாட்டி குழந்தை குட்டியை பார்க்குறதுக்கு வக்கில்லாதவெல்லாம் மற்ற பொம்பளைங்களோட மேய்ச்சிக்கிட்டு இவெல்லாம் ஒரு தலைவன் உங்களுக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு இவன் தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? நான் வந்து ஐ எம் நாட் ஆஸ்கிங் சப்போர்ட்டிங் டிஎம்கே, இவங்க யாரையும் இல்லை. இவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் தவறு தான், நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் தவறு தான். இந்த விஜய்க்காகலாம் ஹான்னு வாயை திறந்துட்டு போகிறதால் கிடையாது. தட் ஃப்ரெண்ட் ஆஃப் விஜய், சஞ்சீவி, உனக்கும் குழந்தை குட்டி இருக்குது இல்லை, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. சும்மா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ பேசிகிட்டு இருக்காத. மனசாட்சி, உன் மனசாட்சிக்கு நீ பதில் கொடு. செஞ்சதெல்லாம் தவறு, கோடை மாதிரி ஓடிட்டு நைட்டோட நைட்டு கட்சியில் இருக்கவன் எல்லாருமே ஓடிட்டான். ஒருத்தனாவது அந்த இதில் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த அடிப்பட்டவங்களுக்கோ இல்லை இறந்த குடும்பங்களுக்கோ வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு எங்கடா போனீங்க எல்லோரும்? ஏன்டா போய் ஒழிஞ்சிட்ருக்கீங்க? அந்த ஆதவ் அர்ஜுனா அவங்ககிட்ட இன்றைக்கி கொள்ளை காசை வச்சுட்டு ஆடிட்டுருக்கிறான். யாரோ கேட்குறாங்க, உனக்கு இது எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், சிரிக்கிறான். 40 உயிர் போயிருக்குது, என்னடா இருக்குது சிரிக்கிறதுக்கு? குரங்கு மூஞ்சிக்காரன், சிம்பான்சி மாதிரி இருக்கிற நீ, முகரக்கட்டை, உன் மூஞ்சி முகரக்கட்டை. ஐம் சாரி, ஐ ஹாவ் டு யூஸ் த 3rd rate லாங்குவேஜ்.
அப்போ தான் உங்களுக்கெல்லாம் உரைக்கும். நான்லாம் உங்களெல்லாம் பார்த்து பயந்துக்க மாட்டேன். நீங்கள் ரவுடிஸ் அனுப்புங்க, உங்கள் கூட்டத்தை அனுப்புங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு என் கடவுள் பேச சொல்லுது. இது வந்து அராஜகத்தின் உச்சம். திமிர் பிடிச்சிட்டு அந்த விஜய் ஆடுறான். அவனுக்கு பதவி வெறி பிடிச்சிருச்சு. அவன் இன்னும் ஒன்றும் சிஎம்ஏ ஆகலை, இன்னும் ஒரு எம்எல்ஏ கடை கிடையாது, ஒரு கவுன்சிலர் கடை கிடையாது. அவனுக்கு இருக்க அகம்பாவம், திமிர், சாடிஸ்ட். பிளடி யூஆர் அ சாடிஸ்ட் விஜய், யூஆர் அ மெகலோமேனியா. உனக்கு ஒரு லீடர் இருக்கிறான், அவனுக்கு மாதிரியே நீயும் பெரிய அப்படி மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு ஒரு பெரிய வீடியோ அப்படி பெரிய பரிதாபமாக அந்த ஒரு சாரி சொல்கிறதுக்கு வக்கில்லாதவன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் உன்னை நாயின்னு கூப்பிட மாட்டேன். ஏன்னா நாய் ரொம்ப நல்ல ஜென்மம். ஐ லவ் டாக்ஸ், ஐ எம் எ லவர் ஆஃப் அனிமல்ஸ், பட் நாட் யூ. நீ வந்துட்டு நாயே கிடையாது. நீ வந்து அரக்கன், திமிர் பிடிச்ச சைக்கோ. என்ன உன்னோட அது பண்ண தப்பு? நீ இந்த ஸ்டாலின் பண்ண ஒரே ஒரு தப்பு வந்தது. எதுக்கு ஏன் நீ வந்த? நீ ஒரு பைத்தியக்காரன், எதுக்கு வந்த? அவங்களாம் அங்கே அவன் பார்க்க தானே ஓடினானுங்க. அவன் கட்சியோட பொறுப்பு அவங்கள போய் பார்க்கறது. செந்தில் பாலாஜி கரப்ஷன் பண்ணினா ஆக்ஷன், லெட் தம் டேக் ஆக்ஷன், லெட் த கோர்ட் டேக் இட்ஸ் ஆக்ஷன். பட் வந்துட்டு இவங்களாம் என்ன பெரிய யோகிய சிகாமணிகளா? ஒருத்த வந்து சிபிஐ வேணும்னு கோர்ட்டுக்கு ஓடுறான். ஏன்னா சிபிஐனா சென்ட்ரல் இது, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு போலீஸ் வந்து உன் மேலே ஆக்ஷன் எடுத்து சொல்லி அங்கே ஓடிட்டேன். நீ 20 லட்சம் கொடுத்து அந்த உயிரெலாம் வந்துடுமாடா? என்னமோ நான் உழைச்சி சாப்பிட்றேன். என்னடா நீ உழைச்ச? உன்னால் எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் ரோட்டுக்கு வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான்னு தெரியுமாடா உனக்கு? நீ எவ்வளோ பேர்த்துக்கிட்ட தானம் தர்மம் பண்ண? அங்கே உன் வீட்டு முன்னால் ஒரு மாற்றுத்திருந்தா, நீ அந்த பொண்ணு பேசுனது கேட்டியாடா அந்த காணொலி? எவன் வந்தாலும் உன் வீட்டு வேலையை வந்தால் உடனே டிஎம்கே இது அது. நான் இன்னும் டிஎம்கே ஏஜென்ட். உதயநிதி தப்பு பண்ணாலும் போய் அடித்து பேசுவேன், ஸ்டாலின் பேசினாலும் அடித்து பேசுவேன், இபிஎஸ் பேசினாலும் நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான். நான் திஸ் பிஜேபி இவளுகெல்லாம் வந்தாளுங்க பெரிய உத்தம பத்தினிகள், பெரிய பேசுகிறா அந்த ஹேமா மாலினி. இவளோட மண்டபாலாம் அந்த தர்மேந்திர முதல் கொண்டாடி குடும்பம் சொல்லணும். இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இப்படியோ ஆச்சு அப்படியோ ஆச்சுன்ட்டு. ஏன்டி நீங்களாம் அப்பப்போ இல்லை மணிப்பூருக்கு போயிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இது உரிமை இருக்குது, தார்மீக உரிமை இங்கே பேசுறதுக்கு. அங்கே விட்டு போட்டு இங்கே என்னமோ பேச வந்துட்டாளுங்க. அங்கே உங்கள் ஆட்சி தானே, அந்த அவள ஆட்சியை பார்க்குறதுக்கு நீங்கள் ஓடலையாங்க? இங்கே தான் உங்களுக்கு கண்ணு திறக்குது, காதெல்லாம் திறக்குதா? இப்போ தான் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறீங்களா? எல்லாம் வாயில் வார்த்தை வருது. Are you not ashamed, all of you? Nirmala Sitharaman, all of you, you're all educated, I think. Is this your education? To talk lies? For politics and for power, you will do anything. You will eat anything. I'm sorry. You are angry with me, I know that. You have your vengeance on me, I'm least bit bothered. நீ எவ்வளோ கேஸ்லாம் போட்டுக்கோ. கடைசி கோர்ட் வந்து அங்கே மேல் கோர்ட், அந்த கோர்ட்டில் நீ நானும் பார்த்துக்கலாம், சந்திச்சுக்கலாம். இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் இருந்தா, பீலா ராஜேஷ்னு, அவள் போட்ட திமிர் ஆட்டம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருண்டி, தப்பிக்க முடியாது. என் கடவுள், நான் கும்பிடும் கடவுள் உண்மையாக இருந்தால் அந்த காளி உங்களெல்லாம் பார்த்துப்பான், அந்த கிருஷ்ணர் உங்களை எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. என்ன ஒரு திமிரு, பதவி திமிரு, ஊழல் பணத்தை வச்சுட்டு நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்க. ஐ தேர் டு சிங் டேக் ஆக்ஷன் ஆன் கரப்ட் பீப்புள். உங்கள் கட்சி பேரே வாஷிங் மிஷின் சொல்லிட்டு அங்கே அஜித் பவரை பற்றி பேசுனீங்க. அவன் உங்கள் கட்சியில், அந்த அஸ்ஸாமில் இருந்தவன் அவன் காங்கிரஸ்லேருந்து ஓடி வந்தான் உங்கள் கட்சிக்கு. ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த டிஎம்சியிலேருந்து பெங்கால்லேருந்து ஒருத்தன் வந்தான் உங்கள் கட்சிக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஊழல் பண்ணுறவன் மிரட்டினப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு அவங்கெல்லாம் வாஷிங் பவுடர், நிர்மா மாதிரி வாஷிங் பவுடர், மோடி வாஷிங் பவுடர், அமித் ஷான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் ஆகிடும். இல்லை வாஷிங் பவுடர் நிர்மலா.
ஏங்கப்பா நீங்கள்லாம் நாங்கள்லாம் காதில் பூ வச்சிட்ருக்கோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுட்ருப்போம். அந்த ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் பேசியிருக்கிறத கேளுங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸை போட்டு அடிச்சிருக்கான் இந்த பைத்தியக்கார டிவிக்கு பரதேசிங்க. இவனுங்களாம் மனுஷனுங்களா மிருகங்களா? குடிச்சு போட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களுக்குனா கேட்குறதுக்கு வக்கில்லாதவனுங்க. அவன் பாவம் அவன் சட்டையை கழட்டி அந்த அடிப்பட்ட பெண்ணுக்கு போட்டிருக்கிறான், மறுபடியும் மற்றவங்களை காப்பாற்ற வந்திருக்கிறான். முதல் ஆம்புலன்ஸ் எது? உங்கள் கட்சி போட்ட நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்த ஆம்புலன்ஸ் தான் முதல் இறங்குது. அதை கூட தெரியாமல் உனக்கு ஒரு தலைவன், போதை தலைவன், ட்ரக் அடித்த தலைவன், அவன் பேசுகிறான், என்னடா நம்ம கட்சி கொடி போட்டுட்டு ஒரு இது வருதுன்னு. பரதேசி, அதுக்கிட்ட தெரியாமல் அதுக்கப்புறம் நீ தண்ணியை வீசுறியா? ரஷ்மிகான்ற ஒரு பெண் காணவில்லை, ஒரு குழந்தைத்துல ஓடிட்டேன். அப்போவே எல்லாம் பாதி பேர் செத்து முடிஞ்சாச்சு. இதுதான் உண்மை. அந்த உண்மைக்கு வந்து கடவுள் தான் சாட்சி, அவங்கவுங்க மனசாட்சி தான் சாட்சி, மனசு தான் சாட்சி. என்ன பேசுகிறீங்க? அந்த 2026 எலெக்ஷனுக்காக இந்த பொழப்ப நடத்துகிறீங்க. அதுக்கு உடம்பை விற்று சாப்பிடுங்கடா எல்லாரும், வெக்கம் கேட்டவனுங்க. பொழப்பான்னு நடத்துகிறீங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவையா? என்ன உனக்கு அப்படி ஒரு சாட்டிஸ்ட் மனப்பானமேடா விஜய்? நம்ம லைட் ஆஃப் பண்ணுற, போடுற, சிரிக்கிற. நீ என்ன பெரிய இவனா? உன் மூஞ்சியை போய் பார்த்துக்கோ, நீ ஒன்றும் பெரிய மன்மதன் கிடையாது. அதுக்கு அஜித் கேட்குறியா? எஸ், ஹி இஸ் குட் லுக்கிங். ஃபார் தட் ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் அஜித். டெஃபினெட்லி உன்னை விட அவன் 10 மடங்கு அழகு, 10 மடங்கு பெட்டர் ஆக்டர். உன் மூஞ்சி முகர்கட்டையும் உனக்கு ஏதோ கர்மா, உங்கள் அப்பா உனக்கு இது கொடுத்த அந்த விஜயகாந்த் ஒரு வாழ்வு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் பைத்தியக்காரங்க உன் பின்னால் ஓடி வரானுங்க. ஒரு 20 லட்சம் கொடுத்துட்டா அந்த உயிரெல்லாம் வந்துடுமாடா? உன் 2 பிள்ளைங்களே சாவடிச்சுட்டு நான் வந்து 1 கோடி கொடுக்குறேன்டா. 1 கோடி, 20 லட்சம் 1 கோடி கொடுக்குறேன். அதுக்கு உன் பிள்ளைங்க உயிர் வந்துடுமா? பாவம் அந்த பிள்ளைங்க நான் இழுக்கலை, ஏன்னா பாவம். நீ செஞ்ச பாவத்துக்கு அதுங்களை இழுப்பேன். ஆனால் நீ செஞ்ச பாவம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒட்டும். கர்மான்ட்டு ஒன்று இருக்குது. அங்கே விக்ரவாண்டியில் உன்னோட ஃபேன்ஸ் 4 பேர் செத்தாங்க, அதுக்கு ஒரு இரங்கல் சொல்லலை. உன்னோட ஜெனரல் செக்ரட்டரி ஃப்ரம் பாண்டிச்சேரி இறந்தார், அந்த ஆளுக்கு இரங்கல் சொல்லலை. அதுக்கப்புறம் மதுரையில் தான் இன்னும் எவ்வளோ பேர் செத்தாங்களோ தெரியாது கணக்கு. ஆனால் உன்னோட கட்சி இது ஸ்போக்ஸ் பர்சனே சொல்கிறாரு, புசி ஆனந்த் சொன்னானாமா 444 பேர் மயங்கி விழுந்தாங்க விக்ரவாண்டியிலனா. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு நீ இப்போ அரசியலாக பண்ணுறடா. இதை வச்சு நீ ஆட்சிக்கு வந்துடுவேன் நீ நினைக்கிறியா? நான் கடவுள்கிட்ட கும்பிட்றேன். அந்த கடவுள் உன்னை மட்டும் பதவி கொண்டு வந்துட்டான், அந்த கடவுளையே நான் கேள்வி கேட்பேன். நான் கடவுளுக்குலாம் இல்லை, நான் கடவுள் மரியாதை கொடுப்பேன். ஆனால் கடவுள் உன் மாதிரி அயோக்கியனுங்களுக்கு பதவி கொடுத்துச்சு, அம்மா அந்த கடவுளையே என்னடான்னு தான் கேட்பேன். நான் அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். இப்போது என் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் மோடி இஸ் ஈவில். அதுக்கு யார் பதில் மறுபடியும் சொல்கிறாரு? டாக்டர் சுவாமி. மோடி இஸ் ஈவில். இதெல்லாம் என்னோடய வார்த்தைகள் கிடையாது, கடவுள் சொன்ன வார்த்தைகள். அப்போது உங்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம இதில் நீங்கள் வந்து இப்படி கொஞ்சம் நல்லா வந்துட்டிங்கன்னா அதுக்கு துணி அவுத்து போட்டு ஆட மாட்டோண்டா. நீ சோத்துக்கு இல்லாதனாலும் உனக்கு இருந்திருக்குது, நீ உன்னோட ஃபோட்டோ விற்று தின்னனாலும் இருந்திருக்குது. என்னமோ நான் பணக்காரன், எனக்கு இருக்க வசதி. எப்படா வந்துச்சு இந்த வசதியெல்லாம்? நீ பிறந்தப்போ இருந்துச்சு அந்த வசதி? ஏன்டா விஜய் இன்னும் பேசுகிற ஒரு இதில் எங்கடா வந்துச்சு? உன்னை படம் எடுத்து ப்ரொடியூசர் பாதி பேர் 3/4 பேர் ரோட்டில் பிச்சை எடுத்துட்ருக்கான். நீ பேசுகிற எல்லாம் விடுடா. நீ அந்த ஏதோ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட 5 கோடி கேஷில் வாங்கினல, நீயே ஒத்துக்கிட்ட இன்கம் டேக்ஸில். அதுக்கு ஒரு பதில் சொல்லுடா, ஒரு பதில் அதுக்கு சொல்லு. இல்லைடா அதுக்கு பெனால்ட்டி கட்டிட்டு நீ பேசு. அதை செய்யறதுக்கு வக்கில்லாதவன் நீ ஊழலை பற்றி வந்து பேசுகிறியா? யார் உன் கூட இருக்கவன்? அந்த ஆதவ அர்ஜுனா யாரோட மருமகன்? கள்ள லாட்ரி சீட் அடித்தவன். புரியுதா? உனக்கு என்ன தெரியும் அவனை பற்றி? எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவனை பார்த்துருக்கோம். இதே எங்கள் ஏரியாவில் லாட்ரி சீட்டை விற்றுட்டு இருந்தவன் மாற்று
சரியா? இன்னைக்கு ஏதோ பல கோடி ரூபாய்க்கு அதிபராக இருந்துட்டு ஊர் உலகத்தையும் ஏமாற்றிட்டு இந்த கட்சி, இந்த எல்லாம் அரசியல் கட்சி எல்லாம் இல்லை, எனக்கும் அரசியல் கட்சி இருக்குது. நான்லாம் அவங்க மேலே ஆள்கிட்ட 5 பைசா வாங்க மாட்டேன், 5 பைசா வாங்க மாட்டேன். டொனேஷன் வேணாம், மகாவணி ஒரு மயிறு வேணும். சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பட் ஐ ஹவ் டு யூஸ். நீ பேசுகிற அங்கே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எதுக்குடா அவ்வளோ பெரிய பஸ்ஸு, ஏன் இந்த சின்ன வண்டியில் வா. நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதாவை ஜீப் ஆர்டினரி ஜீப் இன் 89 பார்லிமெண்ட் எலெக்ஷனும். எம்ஜிஆரை பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் லைக் எம்ஜிஆர், ஆனாலும் he was a simple man. இந்த அகம்பாவம் எல்லாம் கிடையாது. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.